தொடர்ந்து நம்முடைய கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ நடந்து முடிஞ்ச நெட் தேர்வு கேன்சல் பண்றாங்க, பிஜி நீட்டை லாஸ்ட் மினிட்ல போஸ்ட்போன் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நீட் தேர்வு முறைகேடு சொல்லவே வேணாம், ஒரு மாசமா தகித்து கொண்டிருக்கிறது. இப்ப சிபிஐ இதுல என்டர் ஆகிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கு. ஸோ இது இந்த தேசிய தேர்வு முகமை மேல, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துற அந்த முகமை மேல, அந்த செயல்பாட்டு திறன் மேல இது ஒரு சந்தேகம் எழுப்புது இல்லையா? ஒரு கல்வியாளரா அதை பத்தி உங்களுடைய பார்வை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிபிஐ விசாரணை, என்டிஏ உடைய செயல் அதிகாரி வெளிநீக்கம், அடுத்தது ஒரு ஒரு உயர்மட்ட குழு விசாரணை, அப்படிலாம் வைக்கும்போது கண்டிப்பா இது மறைமுகமா கவர்மெண்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை என்ன அக்செப்ட் பண்ணது, முறைகேடு மிகப்பெரிய லெவல்ல நடந்திருக்கு. ஏன்னா முறைகேடு பெரிய லெவல் நடந்திருந்தா இவ்வளவு இந்த 3 ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது தப்பு. அது அடுத்தது இந்த நீட் ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் ஒரு முறைகேடு இல்லாமையோ அல்லது ஒரு சர்ச்சை இல்லாமையோ ஒரு கான்ட்ரவர்சி நடந்த சரித்திரமே கிடையாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சானிடேஷன் ஆஃப் நீட் இஸ் காம்ப்ரமைஸ்ட். இதுக்கு மேல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு குற்றச்சாட்டு நேஷனல் டெஸ்டிங் மேல வைக்க முடியாது. இப்போ மாணவர்களிடையே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி போஸ்ட்போன்மெண்ட், இதை அந்த தேர்வாணை மேலேயோ டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே கம்ப்ளீட்டா நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த நீட் யூஜி எக்ஸாமை கூட கேன்சல் பண்ணோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேட்ல லீக் ஆயிருக்குன்னு வந்துட்டே இருக்கு. இப்போ 3-4 ஸ்டேட்ல லீக் ஆயிருக்கு. என்ன நிச்சயம் மற்ற ஸ்டேட்ல லீக் ஆகலன்னு? அப்போ ஒரு மாணவன் எந்த காரணத்துக்கு கொண்டும் அதாவது ஒரு மெரிட்டோரியஸ் மாணவனுக்கு சீட் இல்லாம போகக்கூடாது. யாரோ செஞ்ச தப்புனாலும் இவனுக்கு சீட் இல்லாம போகக்கூடாது. ஸோ கண்டிப்பா இந்த நீட் எக்ஸாம் கண்டிப்பா கேன்சல் பண்ணி கண்டிப்பா திரும்பி நடத்தணும். இதுல நிறைய கேள்வி எழுதலாம். சார், எல்லாமே டிலே ஆகும்னு. ஏன் கோவிட் டைம்ல நம்ம 2 தடவை நீட் போஸ்ட்போன் பண்ணலையா? ஏன் அப்போ டிலே ஆகலையா? ஏன் அப்படி அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை டிலே ஆகும்போது இந்த டிலே ஆகுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இது முதல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த தேர்வுகள் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, இதுக்கு சீர்திருத்தம் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நீட்டுங்கிறது தேவையில்லை, ஃபர்ஸ்ட் நீட் பிஜியே தேவையில்லை. ஏன்னா இந்த நீட் பிஜியை ஸ்கிராப் பண்ணி தான் நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அந்த 2 வருஷமா நடத்த முடியல, திரும்பி நீட் பிஜி நடத்திட்டு இருக்காங்க. போன வருஷம் கூட ஒரு வெக்கக்கேடு, நிறைய சர்ச்சை கொண்டு இருந்தது. நீட் பிஜி எக்ஸாம்ல எலிஜிபிலிட்டி மார்க் 0, அதாவது இருக்கிறது, அதாவது குறைச்சு ஈவன் 0 மார்க் வாங்கினவனுக்கு கிடைச்சது. நினைச்சு பாருங்க. அப்ப இந்த எக்ஸாம் எதுக்கு? அடுத்தது இன்னொரு கேள்வி, இதுக்கு சீர்திருத்தம் பண்ணா நாங்க கேட்கிற கேள்வி as a கல்வியாளரா, நீட் யூஜி எக்ஸாம் நீட் யூஜி எக்ஸாம் ஏன் எக்ஸாம் +2 எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாளே பண்ணக்கூடாது? ஏன் 40 நாள் டைம் கொடுக்கணும்? ஏன் ஜேஇ எக்ஸாம் நீட் +2 எக்ஸாம் முடிச்ச பிறகு நம்ம ஜேஇ எக்ஸாம் நடத்துறோம். அப்ப ஏன் இந்த எக்ஸாம் நடத்தக்கூடாது? என்ன தப்பு? அடுத்தது இத்தனை வருஷமா மற்ற எக்ஸாம் எல்லாம் ஆன்லைன் நடத்தும் போது இது மட்டும் ஏன் பேப்பர் பேஸ்டா நடத்துறீங்க? சோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் கண்டிப்பா சிபிஎஸ்இ தீவிர விசாரணை செய்து ஒரு முழுமையான ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்த பிறகுதான் இந்த திரும்பி நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் நடத்தணும். நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இணைப்பதில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.